وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم. قال رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه، ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه، ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சலாத்தும் சலாமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகிலே படைத்து அவனுக்கு இரண்டு கடமைகளை வழங்கி இருக்கின்றான். ஒன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, மற்றொன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது கூறுகின்றான்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக ஆக்காதீர்கள், இன்னும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான்: وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்களுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு விதியாக்கி விட்டான். இன்னும் பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு அவன் விதியாக ஆக்கியிருக்கின்றான். ஆக இரண்டு கடமைகள், ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மற்றொன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. மனிதர்களுக்கு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையிலே என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய கடமை. அதே போன்று மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன? நமக்கு அல்லாஹ் எந்த உறவை ஏற்படுத்தி இருக்கின்றானோ அந்த உறவினர்களோடும் பிற மக்களோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். ஆக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இன்றைய தினத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். இஸ்லாத்திலே உறவை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். உறவை பேணுவது என்பது இஸ்லாத்திலே நமக்கு மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால், உறவை பேணுவதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ஒரு அம்சமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் உறவை நபியாக ஆகுவதற்கு முன்பிருந்தே பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியாக ஆவதற்கு முன்பிருந்தே உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். உறவை அவர்கள் துண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்று நாம் பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன் வெளியிலே மக்களுக்கு மத்தியில் நல்ல பெயரை எடுத்திருப்பான், மிகச் சிறந்த மனிதன் என்ற பெயரை எடுத்திருப்பான். ஆனால் குடும்பத்திலே பார்த்தால் அவனுடைய குடும்பத்திலே உறவினர்களோடு சுமூகமான உறவு இருக்காது. உறவை துண்டிக்க கூடியவனாக இருப்பான்.
ஆக ஒரு முஃமின் இப்படி இருப்பானா என்றால் இல்லை, உறவை பேணக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார். நபி ஆகுவதற்கு முன்பும் சரி, நபி ஆன பிறகும் சரி, உறவினர்களை அவர்கள் பேணி நடந்தார்கள். உறவினர்களுக்கு அவர்களுடைய உரிமையை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்றது. முதலாக ஹிரா குகையிலே, நூர் என்ற மலையில் ஹிரா குகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற 96வது அத்தியாயத்தினுடைய 5 வசனங்களை இறக்கியதும் தன் மீது பயந்தவர்களாக தன்னுடைய அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து, ஹதீஜாவே, என் மீது எனக்கு பயமாக இருக்கின்றது என்று நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். ஒருவர் வந்தார், என்னை நபி என்று சொன்னார், என்னை அல்லாஹ் தூதராக ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னார், எனக்கு அவர் அல்லாஹ்வினுடைய வேதத்தை இறக்கி இருக்கின்றார் என்று குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் பயந்தவர்களாக அவர்கள் படித்து காண்பிக்கும் பொழுது, ஓதி காண்பிக்கும் பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹ், நான் என் மீது பயப்படுகின்றேன், எங்கே எனக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விடுமோ, நான் வீணாகி விடுவேனோ என்று எனக்கு பயமாக இருக்கின்றது என்று சொன்னதும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், இழிவாக்க மாட்டான். ஏனென்றால் ஃபஇன்னக தஸிலுர் ரஹீம், முதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பை சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், ஃபஇன்னக தஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகின்றீர்கள். வ தஹ்மிலுல் கல், பிறருடைய சுமையை சுமக்கின்றீர்கள். வ தக்ரியுத் தைஃப், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். கஷ்டப்படுவோருக்கு நீங்கள் அவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்குகின்றீர்கள். ஆகவே அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே, நபியாக ஆகுவதற்கு முன்பிருந்தே உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியாக ஆன பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகும் உறவுகளை பேணக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஅராவினுடைய 214வது வசனத்தை இறக்கினானோ, என்ன வசனம் அது? வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இறக்கினானோ, அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ குரைஷன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளை எல்லாம் அழைத்தார்கள். யாரையெல்லாம்? அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களான குறைஷ் குலத்தை சேர்ந்தவர்களை அழைத்தார்கள். ஃபஜ்தமஉ ஃபஅம்ம வஹஸ்ஸ, அதிலே நெருங்கிய உறவினர்கள், தூரத்து உறவினர்கள் என்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தார்கள். வகால், அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா பனி அப்து ஷம்ஸ், அப்து ஷம்ஸ் குலத்தாரே, யா பனி கஅப் இப்னு லுவை, வகஅப் இப்னு லுவையின் குலத்தாரே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி முர்ரத் இப்னு கஅபின், முர்ரா பின் கஅபின் குலத்தாரே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி அப்து முனாப், அப்துனா முனாபினுடைய குடும்பத்தாரே, குலத்தாரே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் குலத்தாரே, ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரே, குலத்தாரே, அன்கிது அன்ஃபுஸகும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். யா ஃபாத்திமா, எனது அருமை மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நீ நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்துக்கொள். ஃபஇன்னி லா அம்லிகு லகும் மினல்லாஹி ஷைஆ, ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பலனும் அளிக்க மாட்டேன். கைர அன்ன லகும் ரஹிமன், ஆனால் உங்களுக்கு என்னோடு உறவு இருக்கின்றது, எனக்கு உங்களோடு உறவு இருக்கின்றது. சஅபுல்லுஹா பிபலாலிஹா, நான் அந்த உறவை பேணுவேன். நான் உங்களை நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்ற முடியாது, உங்களை எந்த விதத்திலும் நரகத்திலிருந்தும் நான் காப்பாற்ற மாட்டேன். உங்களை நீங்களே நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்தும் பாதுகாப்பான். ஆகவே சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு, நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு அருமையிலே நான் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உலகத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள். ஆகவே உங்களுடைய உறவை நான் பேணுவேன், உறவு விஷயத்திலே எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக உறவினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆகுவதற்கு முன்பும் சரி, நபி ஆன பிறகும் சரி, எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உறவை பேணுவது என்பது இஸ்லாத்திலே நமக்கு மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்று. நம்முடைய குடும்பத்திலே பெற்றோருடன் அல்லது பிள்ளைகளுடன் அல்லது கணவன் மனைவியினுடைய உறவு அல்லது உறவினர்களுடன் நம்முடைய உறவை துண்டித்துக் கொள்வது, சகோதர சகோதரிகளுடன் நம்முடைய உறவை துண்டித்துக் கொள்வது என்பதெல்லாம் மார்க்கத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. மாறாக உறவை பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை இருக்கின்றான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணையாக ஆக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உறவினர்களுடனும், வல் யதாமா, அனாதைகளுடனும், வல் மசாகீன், ஏழைகளுடனும், வல் ஜாரிதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களான அண்டை வீட்டாருடனும், வல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டுக்காரர்களுடனும், வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள உங்களுடைய உறவினர், உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களையும், வப்னி சபீல், இன்னும் வழிப்போக்கர்களுடனும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வமா மலகத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகளுடனும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை குறிப்பிடுகின்றான். யாருடன் எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? பெற்றோருடன், உறவினர்களுடன், அனாதைகளுடன், ஏழைகளுடன். உறவினர்கள் அண்டை வீட்டாராக இருக்கும் பொழுது அந்த உறவினர்களுடனும், அண்டை வீட்டுக்கு அண்டை வீட்டாருடனும், நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், நம்முடைய வீட்டிற்கு அடுத்த வீட்டிலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டார், வழிப்போக்கர்கள், பயணிகள், அதே போன்ற அடிமைகள் என்று அனைத்து மக்களுடனும் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். இவர்கள் அனைவருடனும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், உறவை பேண வேண்டும், உறவை துண்டித்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த இடத்திலே எடுத்து கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல பிஹி, எவர்கள் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட உறவை சேர்க்கின்றார்களோ, அப்படிப்பட்ட உறவை பேணுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நற்கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணுவதை ஈமானுடைய அம்சமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்றாரோ, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ, ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தாளிகள் வீட்டிற்கு வந்தால், நம்மிடத்திலே வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், விருந்தோம்பல் செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும்.
இதுவும் ஈமானுடைய அம்சம். அடுத்து கூறுகின்றார்கள், வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவுகளை பேண வேண்டும், தன்னுடைய உறவுகளை பேணட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இன்னும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்றாரோ ஃபல்யகுல் கைரன் அவில் யஸ்மத், அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும். நல்ல விஷயங்களை பேசுவதும் நல்ல விஷயங்கள் பேசுவதற்கு இல்லை என்றால் தீய விஷயங்களை பேசாமல் அமைதியாக இருப்பதும் ஈமானுடைய அம்சம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக உறவை பேணுவது ஈமானுடைய அம்சம். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய உறவை பேண வேண்டும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திலே இந்த ஹதீஸிலே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மற்றொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா ஹலகல் ஹல்க, அல்லாஹ் படைப்புகளை எல்லாம் படைத்தான். ஹத்தா இதா ஃபரக மின்ஹும், படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்த பிறகு காமத்திர் ரஹிம், உறவு அல்லாஹ்விடத்திலே எழுந்து நின்றது. எது எழுந்து நின்றது? உறவு. உறவு இருக்கின்றது, இந்த உறவு அல்லாஹ்விடத்திலே எழுந்து நிற்கின்றது. ஃபகால, அந்த உறவு கூறியது, ஹாதா முகாமுல் ஆயிதி பிக மினல் கத்தியா, யா அல்லாஹ், துண்டிப்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடக்கூடிய இடம் இதுதான். கால நாம் அமா தர்லைன அன் அஸ்ல மன் வஸலகி வ அக்தா மன் கதஅகி, உறவு சொல்லுகின்றது, யா அல்லாஹ், யாரெல்லாம் உறவை துண்டுகின்றார்களோ அவர்களிடமிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய, உன்னிடம் பாதுகாவல் தேடக்கூடிய இடம் இதுதான். ஆகவே நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்றதும் அல்லாஹ் கூறுகின்றான், உறவே கேட்டுக்கொள், யார் உன்னை சேர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்களை நானும் சேர்த்துக் கொள்கின்றேன், யார் உன்னை துண்டித்து விடுகின்றார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுகின்றேன். காலத் பலா, அதற்கு உறவு சொன்னது, ஏன் இல்லை யா அல்லாஹ், இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கால ஃபதாலிக லகி, அதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. ثم قال رسول الله صلى الله عليه وسلم, பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இக்ராஉ இன் ஷியதும், விரும்பினால் நீங்கள் இந்த வசனத்தை படித்துக் கொள்ளுங்கள். ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி வ துகத்திஉ அர்ஹாமகும், சூரா முஹம்மத் 47வது அத்தியாயம் 47வது அத்தியாயம் 22 மற்றும் 23வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும், நீங்கள் புறக்கணித்து விட்டால், அன்துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் குழப்பத்தை விளைவித்தால், துகத்திஉ அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவுகளை நீங்கள் துண்டித்து விட்டீர்கள் என்றால், உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை தான் அல்லாஹ் சபிக்கின்றான். ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், அல்லாஹ் அவர்களை செவிடர்களாகவும் ஆக்கிவிட்டான், அவர்களை பார்வை இல்லாத குருடர்களாகவும் ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக உறவை துண்டிக்க கூடியவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு தண்டிப்பான் என்பதை இந்த இடத்திலே நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆக உறவு என்பது, உறவை பேணுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே நமக்கு சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், உறவை எந்த அளவிற்கு நாம் பேண வேண்டும். உறவை பேணுவது என்பது எப்படி, உறவினர்களோடு உறவை பேணக்கூடியவன் யார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். உறவு நல்லபடியாக இருக்கும் பொழுது அந்த உறவுடன் உறவாடுபவன் உண்மையாக உறவை பேணுபவன் அல்ல, மாறாக யார் தெரியுமா, லைசல் வாசிலு பில் முகாஃபிஇ, யார் உறவு நல்லபடியாக இருக்கும் பொழுது உறவை பேணுகின்றானோ அவன் உண்மையாலுமே உறவை பேணக்கூடியவன் அல்ல. வலாகின்னல் வாசில், உண்மையாலுமே உறவை பேணுபவன் யார் தெரியுமா, அல்லதி இதா கதஅத் ரஹிமஹு வஸலஹா, அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டால் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்பவன் தான் உண்மையாலுமே உறவை பேணுபவன். இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டது, இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டது. ஆக அதிலே முதலாவதாக யார் உறவை பேணுகின்றாரோ, உறவினரோடு தன்னுடைய
பேச்சை ஆரம்பிக்கின்றாரோ, அவர்களோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகின்றாரோ, அவர்தான் உண்மையாலுமே உறவை பேணக்கூடியவர் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது மட்டுமல்ல, உறவை பேணுவதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உறவை பேணுவதனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நற்பேறுகளை வழங்குகின்றான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من احب ان يبسط له في رزقه وينسى له في اثره فليصل رحمه. யாருடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, யார் தன்னுடைய ரிஸ்கிலே அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உணவிலே அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, வயுன்சாலஹு ஃபீ அதரிஹி அவருடைய வயதிலே அதிகப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய வயதிலே பரக்கத் வேண்டும், அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு அவர் தன்னுடைய உறவை பேணிக் கொள்ள வேண்டும். யார் அவருடைய ரிஸ்கிலே உணவிலே அபிவிருத்தி வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவருடைய வயது அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவர் தன்னுடைய உறவை பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நாம் உறவை பேணினோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்வான், நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான், நம்முடைய வயதை நீளமாக்குவான், நம்முடைய வயதிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. ஆக உறவை பேணுவதற்கு இந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றொரு ஹதீஸிலே உறவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அர்-ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷி. உறவு என்பது அல்லாஹ்வினுடைய அர்ஷை பற்றி கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய அர்ஷை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. தகூல் அந்த உறவு சொல்லுகின்றது, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யார் என்னை சேர்த்துக் கொள்கின்றானோ அவனை அல்லாஹ்வும் சேர்த்துக் கொள்வான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை துண்டிக்கின்றானோ அவனை அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்று அந்த உறவு சொல்லுகின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். ஆக உறவை பேணுவதற்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவமும் சிறப்பும் மார்க்கத்திலே இருக்கின்றது. உறவை பேணவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நமக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதையும் நமக்கு மார்க்கம் எடுத்துச் சொல்லுகின்றது. உறவை துண்டிப்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று. உறவை துண்டிப்பது என்பது சாதாரணமான பாவம் அல்ல, சிறு பாவம் அல்ல, பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கபாயிர் பெரும் பாவங்கள் என்ன தெரியுமா? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, வ உகூகுல் வாலிதைன் பெற்றோருடன் உறவை துண்டித்துக் கொள்வது, வ கத்லுன் நஃப்ஸ் தற்கொலை செய்து கொள்வது, வல் யமீனுல் கமூஸ் பொய் சத்தியம் செய்வது, தெரிந்து கொண்டே பொய் சத்தியத்தை செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக உறவை துண்டிப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. உறவை நாம் பேண வேண்டும். இந்த உறவை பேணக்கூடிய விஷயத்திலே முதலாக நாம் யாருடன் நம்முடைய உறவை நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆரம்பத்திலே 2 வசனங்களை நான் உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். அதிலே அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய கடமைக்கு அடுத்தபடியாக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சொல்லுகின்றான். அதிலும் முதன்மையாக அல்லாஹ் யாரை சொல்லுகின்றான்? பெற்றோரை சொல்லுகின்றான். யாருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோருடன் நீங்கள் உறவை துண்டித்து விடக் கூடாது. பெற்றோருடைய மனம் நோகக்கூடிய விதத்திலே நடந்துவிடக் கூடாது. இது அல்லாஹ்வினுடைய வசனத்தை கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, உங்களுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றான். எந்த அளவிற்கு
தெரியுமா? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர, அவர்களில் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ உங்களிடத்திலே முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டியும் விடாதீர்கள். மாறாக வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நீங்கள் கனிவான சொல்லையே சொல்லுங்கள். இரக்கத்தோடு அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள்? வக்ஃபித் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் கருணை என்னும் ரக்கையை அவர்களின் மீது விரித்து விடுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எங்களது இறைவா, எனது இறைவா, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் என்னை எப்படி வளர்த்தார்களோ, என் மீது கருணை காட்டினார்களோ, அதே போன்று நீ அவர்களின் மீதும் கருணை காட்டுவாயாக என்று அவரிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கின்றான். முதலாவதாக, அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக பெற்றோர் தான் நமக்கு முக்கியமானவர்கள். தமிழிலே ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம், முதலிலே தாய், அதற்கடுத்து தந்தை, அதற்கடுத்து ஆசிரியர், அதற்கடுத்து தான் தெய்வம் இறைவன் என்று. ஆனால் மார்க்கம் இதற்கு மாற்றமாக சொல்லுகின்றது. மாதா பிதா குரு தெய்வம் அல்ல, முதலிலே தெய்வம் இறைவன் தான், அல்லாஹ் தான். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நிறைவாக செலுத்த வேண்டும். அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அடுத்தபடியாக மாதா தாய், அதற்கடுத்து தந்தை என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆக அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு நல்ல முறையிலே நடக்க வேண்டும்? அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டார், வயோதிகம் என்று வந்துவிட்டாலே நமக்கு பிடிக்காத விதத்தில் தான் அவர்களிடமிருந்து செயல்கள் வெளிப்படும். ஒரு மனிதன் வயோதிகத்தை அடைந்து விட்டான் என்றால் அவன் விரும்பாமலேயே அவனுடைய செயல்கள் பிறருக்கு வெறுப்பானதாக இருக்கும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர், யா அல்லாஹ், நான் வயோதிகம் வரை, தள்ளாத வயது வரை அனுப்பப்படுவதை விட்டும் திருப்பப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். ஏனென்றால் அதற்கான காரணத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வமின்ஹும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர் லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, இவர்களில் சிலர் மனிதர்களிலே அவர்களுடைய ஸ்டேஜை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சிறுபிலாய கருவிலே அல்லாஹ் ஒரு குழந்தை எப்படி உருவாகின்றது என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை பிறந்து அதனுடைய சிறு பிராயம், அதற்கடுத்து வாலிப வயது, அதற்கடுத்து நடுத்தர வயது, அதற்கடுத்து வயோதிகம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வயோதிகத்தை பற்றி சொல்லுகின்றான். இவர்களில் சிலர் தள்ளாத வயது வரை திருப்பப்படுகின்றார்கள். இவர்களில் சிலர் தள்ளாத வயது வரை திருப்பப்படுகின்றார்கள். எதற்காக? லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, இவர்கள் பல விஷயங்களை அறிந்த பிறகு எதையுமே அறியாதவர்களாக ஆகிவிடுவதற்காக. ஒரு குழந்தை எப்படி சிறு வயதிலே எதையும் அறியாமல் இருக்குமோ அதே போன்றுதான் வயோதிகத்திலே ஒருவன் அனைத்தையும் மறந்தவனாக, எதையுமே அறியாதவனாக ஆகிவிடுவான். ஆகவே இப்படிப்பட்ட வயோதிகத்தை உங்களுடைய பெற்றோர் அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். சீ என்ற வார்த்தை என்ன? மிக சாதாரணமான வார்த்தை. சீ என்ற வார்த்தை மிக சாதாரணமான வார்த்தை. எந்த அளவிற்கு என்றால் நாம் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். சீ என்ற வார்த்தையை நாம் ஒரு மிகப்பெரிய வார்த்தையாக, மிக கடினமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தையை கூட நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பார்த்து சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் விரட்டியும் விடாதீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை வெறுப்பதற்கு முதல் ஸ்டேஜ் சீ என்ற வார்த்தை. அவர்களை வெறுப்பதற்கான கடைசி ஸ்டேஜ் என்ன? கடைசி நிலை என்ன? அவர்களை விரட்டி விடுவது, வீட்டிலிருந்து விரட்டி விடுவது, நடுத்தெருவிற்கு கொண்டு விடுவது, அல்லது அவர்களை முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் சேர்த்து விடுவது. இப்படிப்பட்ட
செயல்களை செய்வதை விட்டும் அல்லாஹ் தடை செய்கின்றான். முதல் ஸ்டேஜையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சீ என்று சொல்லாதீர்கள். கடைசி ஸ்டேஜை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களை விரட்டி விடாதீர்கள். இதற்கு இடையிலே அவர்களை திட்டுவது, அவர்களிடத்திலே தவறாக நடந்து கொள்வது, அவர்களை அடிப்பது, அவர்களை கொடுமைப்படுத்துவது என்று அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் இதற்குள்ளே அடக்கிவிட்டான். ஆக நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பார்த்து சீ என்றும் சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டியும் விடாதீர்கள். மாறாக வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கனிவாக பேசுங்கள். பெற்றோரிடத்திலே உறவை பேணக்கூடிய விஷயத்தில் அவர்களிடத்திலே நீங்கள் கனிவாக பேசுங்கள், அன்போடு பேசுங்கள். எந்த அளவிற்கு அன்போடு? நீங்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது உங்களுடைய தாய் அவருடைய வயிற்றிலே 10 மாதம் சுமந்தாள். அதற்கடுத்தபடியாக அந்த தாய் உன்னை பெற்றெடுத்த பிறகு உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்கு அவள் பட்ட கஷ்டமும் உன்னுடைய தந்தை வச கஷ்டமும் சொல்லி மாளாது. அந்த அளவிற்கு அவர்கள் சிரமப்பட்டார்கள். நீ அவர்களை எட்டி உதைப்பாய், அடிப்பாய், மலஞ்சலம் கழிப்பாய், சிறுநீர் கழிப்பாய், அனைத்தையும் புன்முறுவலோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். எதனையுமே அவர்கள் கஷ்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய மலத்தையும் உன்னுடைய சிறுநீரையும் சுத்தப்படுத்துவதை கூட அவர்கள் சந்தோஷமாகத்தான் எடுத்துக்கொள்ளுவார்கள். உன்னால் நடக்க முடியாது, உன்னுடைய கையை பிடித்து நடப்பதற்கு அவர்கள் பழக்கி கொடுத்தார்கள். உனக்கு பேச தெரியாது, பேசுவதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். உன்னால் எதுவுமே செய்ய இயலாதவனாக நீ இருந்தாய், அனைத்தையும் உன்னுடைய பெற்றோர் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே இன்பத்தை கண்டார்கள். இதே நிலைதான் உன்னுடைய பெற்றோருக்கும் வயோதிகத்திலே ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே அவர்களை வெறுத்து விடாமல் அவருக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களிடத்திலே கனிவான சொல்லை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அவர்களிடத்திலே இரக்கத்தோடு பேசுங்கள். இன்னும் சொல்ல போனால் இரக்கத்தோடு அவர்களை பார்க்கவும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தன்னுடைய பெற்றோரை இரக்கத்தோடு ஒரு முறை பார்க்கின்றாரோ, பேசுவது பணிவிடை செய்வதெல்லாம் அடுத்தபட்சம், பார்வை கூட இரக்கத்தோடு கனிவோடு அவர்களின் மீது இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தன்னுடைய பெற்றோரை இரக்கத்தோடு பார்க்கின்றாரோ அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹு அக்பர். ஹஜ் என்பது என்ன? ஒரு ஹஜ் செய்வதற்கு எந்த அளவிற்கு சிரமம் ஏற்படும் தெரியுமா? உங்களில் யாராவது ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தால் தெரியும். முதலாவதாக பொருளாதாரம். இன்று ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது 1.5 லட்சம் வேணும். குறைந்தது 1.5 லட்சம் இந்தியாவிலிருந்து செல்ல வேண்டும் என்றால், இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக தேவைப்படும். அதிகபட்சமாக 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு மக்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்கள். ஆக முதல் விஷயம் என்ன? பொருளாதாரம். அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக உடல் உழைப்பும் இருக்கின்றது. ஹஜ்ஜிற்கு சென்று விட்டால் அங்கே ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசல், மினா, முஸ்தலிஃபா, அரஃபாத் போன்ற இடங்களிலே தங்குவது, இதுவெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. மிகப்பெரிய தியாகத்தை அங்கே செய்ய வேண்டும். அந்த தியாகத்தை செய்து அதற்கு அடுத்து ஹஜ்ஜை எல்லாம் முடித்துவிட்டு வருவதற்கு எத்தனை நாட்கள், எத்தனை சிரமங்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்ற அந்த ஹாஜிகளை ஆக்குகின்றான். இவ்வளவு சிரமம் கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அந்த நன்மை அல்லாஹ் எதிலே கொடுக்கின்றான்? பெற்றோரை கனிவான முறையிலே அன்போடு பாசத்தோடு ஒரு மனிதன் பார்த்து விட்டான் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகின்றான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ் என்றால் அந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் தான் நான் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நன்மை. தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலே அந்த குறிப்பிட்ட நாட்கள், தில்ஹிஜ்ஜாவினுடைய 6வது நாளிலிருந்து 8வது நாளிலிருந்து 12 அல்லது 13வது நாள் வரை 5 அல்லது 6 நாட்கள் செய்தால்தான் அந்த நன்மை. ஆனால் பெற்றோரை பரிவோடு நாம் பார்த்தால் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கான நன்மை கொடுக்கின்றானே, அதற்காக தில்ஹிஜ்ஜா வரைக்கும் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் இந்த நன்மையை கொடுக்கின்றான். ஆக பெற்றோருடன் உறவை நாம் பேணுவதிலும்
அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு அதிகமான நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமனாரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மகள் தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். யாருக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்துன் நிதாகைன் என்று பெயர் வைத்திருந்தார்களோ. தாத்துன் நிதாகைன் என்றால் என்ன? இரண்டு தாவணியை, இரண்டு துப்பட்டாக்களை உடையவர். யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக கிளம்பும் பொழுது அவர்களுக்காக உணவை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தயார் செய்கின்றார்கள். யாருடைய மகள்? அபூபக்கருடைய மகள். அவர்களுக்காக உணவை தயார் செய்கின்றார்கள். உணவை தயார் செய்து பானையிலே வைத்து அதனை மூடுவதற்கு எதுவும் இல்லாததன் காரணமாக தன்னுடைய துப்பட்டாவை, தன்னுடைய தாவணியை இரண்டாக கிழித்து அதிலே ஒரு தாவணியை கொண்டு அந்த உணவை கட்டுகின்றார்கள். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாத்துன் நிதாகைன், இரண்டு துப்பட்டாவை உடையவர், இரண்டு தாவணியை உடையவர் என்ற அழகிய பெயரை சூட்டி இருந்தார்கள். அப்படிப்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய தாயார் இவரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது தாய் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களோடு நாம் நல்ல முறையிலே நடந்து கொள்ளலாமா வேண்டாமா, உறவை பேணலாமா வேண்டாமா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை அவர்கள் காத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் என்னிடத்திலே வந்திருக்கின்றார். மக்காவிலிருந்து என்னுடைய தாயார் என்னிடத்திலே வந்திருக்கின்றார். அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஷ்ரிக்காகத்தான் இருக்கின்றார், இணை வைப்பாளராகத்தான் இருக்கின்றார். ஆகவே என்னுடைய தாயாருடன் நான் உறவை பேணலாமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிலிஹா, உன்னுடைய தாயுடன் நீ உறவை பேணிக்கொள், அவர்களோடு உறவை துண்டிக்க வேண்டாம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே உலகத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் எனும் பொழுது முஸ்லிம் பெற்றோருடன் நாம் எந்த விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் கூறுகின்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை. லுக்மான், சூரா லுக்மான் என்ற 31வது அத்தியாயம் 14வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நாம் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள், சிரமத்திற்கு மேல் சிரமத்தை மேற்கொண்டு சுமந்தால், வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன், அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுப்பதும் 2 வருடங்கள். அனிஷ்குர்லி வலி வாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து என்று நாம் மனிதனுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடன் நல்ல முறையிலே எதற்காக நடக்க சொல்லுகின்றான்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்படுகின்றார். வயிற்றிலே குழந்தை வளரும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய, உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் அவளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, ஏராளமான சிரமங்கள் ஏற்படுகின்றன. ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தன்னுடைய தாயாரை தன்னுடைய தோளுக்கு மேல் வைத்துக் கொண்டு காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார். ஹஜ் செய்வதற்காக தன்னுடைய தாயாரை தன்னுடைய தோளின் மீது வயதான தாயாரை தன்னுடைய தோளின் மீது அமர வைத்துக் கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், தோழரே, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் என்னை பெற்றெடுத்தார், வளர்த்தார், ஆளாக்கினார், எனக்காக எவ்வளவோ சிரமப்பட்டார், அதற்கு நான் பரிகாரமாக, பிரதிபலனாக
அவரை என்னுடைய தோளிலே நான் வைத்துக் கொண்டு காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்தார், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய தாயாருக்கு பணிவிடை செய்தாரும், பிரசவ வேதனையிலே அவள் ஒரு முறை ஆ என்று கத்தினாலே அதற்கு சமமாக ஆகாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். வாழ்நாள் முழுவதும் நாம் நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய தாயாருக்கு பணிவிடை செய்தாலும் நம்மை பெற்றெடுக்கும் பொழுது வயிற்றிலே 10 மாசங்கள் சுமந்த கஷ்டம் அல்ல, வயிற்றிலே 10 மாதங்கள் சுமந்த கஷ்டம் அல்ல, அல்லது அதற்கு அடுத்து அவள் வளர்ப்பதற்காக மேற்கொண்ட கஷ்டங்கள் அல்ல, மாறாக பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வேதனையிலே ஆ என்று கத்தினாலே, சப்தமிட்டாலே, சிரமப்பட்டாலே அதற்கு கூட ஈடாக ஆகாது. எது ஈடாக ஆகாது? வாழ்நாள் முழுவதும் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்தாலும் அந்த ஒரு முறை கத்தியதற்கு, அவள் கஷ்டப்பட்டதற்கு ஈடாக ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவேதான் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகின்றார், வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபத்தி, மனிதர்களிலேயே நான் அதிகமாக யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், யாருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு உரிமையானவர் யார் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த மனிதர் வந்து கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உம்முக, உன்னுடைய தாயார். கால சும்மமன், சரி அதற்கு அடுத்து யார், இரண்டாவதாக யார் என்று கேட்கின்றார். உம்முக, உன்னுடைய தாயார் தான். சும்மகால், அதற்கடுத்து கேட்கின்றார். சும்மமன், அதற்கடுத்து யார்? மூன்றாவதும் சொல்லுகின்றார்கள், உம்முக, உன்னுடைய தாயார் தான். நான்காவதாக கேட்கின்றார், சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கடுத்து யார்? கால அபூக, உன்னுடைய தந்தை. ஆக பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதிலும் முதல் நிலையை மார்க்கம் யாருக்கு வைத்திருக்கின்றது? தாயாருக்கு வைத்திருக்கின்றது. தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று 3 முறை சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்து தந்தையுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் தந்தையை விட தாய்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஆளாக்குவதற்கும் அதிக சிரமத்தை மேற்கொள்கின்றாள். ஆகவே தாயுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கடுத்து தந்தையுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது தாயின் காலடியிலே இருக்கின்றது. சொர்க்கம் தாயினுடைய காலடியில் என்றால் என்ன? அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். தந்தையை பற்றி சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சகத்து ரப்பி ஃபீ சகத்தில் வாலிதி. தந்தையினுடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கின்றது, தந்தையினுடைய திருப்பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் இருக்கின்றது. தந்தை உன்னை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வும் உன்னை பொருந்திக் கொள்வான், தந்தை உன் மீது கோபப்பட்டால் அல்லாஹ் உன் மீது கோபப்படுவான் என்று தந்தையினுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், திருமணம் முடித்து விட்டால் கணவன் மனைவி என்று வந்த பிறகு மனைவியினுடைய பேச்சை கேட்டுவிட்டு பெற்றோருடன் உறவை துண்டிக்கக்கூடிய மக்கள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோருடன் உறவை துண்டித்து விடுவது, அவர் அல்லது பெற்றோரை தனியாக விட்டுவிட்டு அவர்கள் வந்து விடுவது, அல்லது பெற்றோரை ஹோம் ஏஜ்களுக்கு அனுப்பி வைப்பது, முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைப்பது என்று பல விஷயங்களை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் பெற்றோருடன் தான் முதன்முறையாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகின்றது. அதற்கடுத்து தான் மனைவி, சகோதர சகோதரிகள், உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் அதற்கு அடுத்தபடியாகத்தான் வருவார்கள். முதலிலே வரக்கூடியது யார்? பெற்றோர். பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு உறவை நாம் நல்ல முறையிலே பேண வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கட்டளை இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். பெற்றோருடன் எந்த அளவிற்கு உறவை பேண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதே நேரத்திலே பெற்றோர் மார்க்கத்திற்கு முரணாக நமக்கு எதனை ஏதும் கட்டளையிட்டால் அந்த
விஷயத்தில் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் விளக்குவதற்காக அல்லாஹ் வசனத்தை குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றான். அந்த வசனம் இறங்குவதற்கான பின்னணி என்ன? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவருடைய தாயார் சொல்லுகின்றார், நீ இஸ்லாத்தை விடும் வரை நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், வீட்டிற்குள் செல்ல மாட்டேன், ரோட்டில் தான் இருப்பேன். மழை பொழிந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, நான் வீட்டிற்கு வெளியில் நான் சாப்பிடாமல், குடிக்காமல், குளிக்காமல், தலையை சீவாமல் இப்படியே இருப்பேன் என்று இருக்கின்றார். அதே போன்றுதான் இருந்தார். தாய் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது மகனுடைய மனம் தாங்கிக் கொள்ளுமா? இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவே இல்லை. மார்க்கமா தாயா? மார்க்கத்தை விட்டால் நிரந்தர நரகம். இங்கே தாயை விட்டு விட்டால் தாயினுடைய நிலை இந்த அளவிற்கு மோசமாக இருக்கின்றதே, இந்த அளவிற்கு சிரமப்படுகின்றாரே, கஷ்டப்படுகின்றாரே என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வீட்டிற்கு வெளியே அமர்ந்து கொண்டு சாப்பிடாமல், குடிக்காமல், வேறு ஆடையை மாற்றாமல், குளிக்காமல், தலையை சீவாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் என்ன செய்வது என்று கேட்டதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எதிலே ஞானம் இல்லையோ அந்த விஷயத்திலே எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோர் உங்களை வலியுறுத்தினால் வலா துத்யஹுமா, இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்திலே நீங்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உறவை துண்டிக்க வேண்டாம். எந்த விஷயத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைக்குமாறு சொல்லுகின்றார்களோ, மார்க்கத்திற்கு முரணாக சொல்லுகின்றார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். இது அல்லாமல் உலகத்திலே நீங்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்தை இறக்கியதும் அவர் தன்னுடைய தாயாரிடத்திலே செல்லுகின்றார். எனது அருமை தாயே, நீ இப்படி சிரமப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. உன்னுடைய சிரமத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஆனால் இஸ்லாத்தை விடுமாறு நீ எனக்கு கட்டளையிட்டால், இதற்காகத்தான் நீ இவ்வாறு செய்கின்றாய் என்றால் நன்றாக கேட்டுக்கொள். உனக்கு ஒரு உயிர் அல்ல, 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிரையும் நீ இவ்வாறே மாய்த்து கொண்டாலும் நான் அவதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். உனக்கு 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு முறையும் உன்னை நீ இவ்வாறே வருத்திக் கொண்டு மாய்த்து கொண்டாலும் நான் உனக்காக கவலைப்படக்கூடியவன் இல்லை என்று அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே சொன்னதும் மகனை பார்க்கின்றார்கள். மகன் இந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றான் என்றால் இனி நான் எதுவுமே செய்ய முடியாது என்று வழக்கமாக அவர் வீட்டிற்குள் சென்று விடுகின்றார், சாப்பிடுகின்றார், குடிக்கின்றார். ஆக மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களில் மட்டும் பெற்றோருக்கு நாம் கட்டுப்படக்கூடாது. அந்த நேரத்திலும் கூட அவர்களிடத்திலே உலகத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நல்ல முறையில் நடக்கவில்லை என்றால் என்ன தண்டனை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரகிம அன்ஃபுன், அவனுடைய மூக்கு மண்ணில் படட்டும், அதாவது நாசமா போகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். சும்ம ரகிம அன்ஃபு, மீண்டும் அவன் நாசமாகட்டும். சும்ம ரகிம அன்ஃபு, மீண்டும் அவன் நாசமாகட்டும். யார்? மன் அதரக அபவைஹி இன்தல் கிபரி அஹதஹுமா அவ் கிலைஹிமா, யார் தன்னுடைய பெற்றோரில் இருவரையோ அல்லது ஒருவரையோ முதுமையிலே அடைந்து அவன் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் பலம் எதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை என்றால் இந்த உலகத்திலேயே நாசமாகட்டும் என்று சொல்லுகின்றார்கள்.
யாரெல்லாம் பெற்றோருடைய சாபத்தை பெறுகின்றார்களோ அவர்களை நாம் பார்க்கலாம். உலகத்திலே பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் பெற்றோருடைய சாபத்தை பெற்றுவிட்டார்கள் என்றால் உலகத்திலேயே அவர்கள் சீரழிவதை நாம் பார்க்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆகவே நாம் உறவை பேண வேண்டும், உறவை துண்டித்து விடக் கூடாது. அதில் முதன்மையாக பெற்றோருடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், தாயுடனும் தந்தையுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உறவை பேணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பெற்றோருடன் நல்ல முறையிலே நடக்கும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. பெற்றோருக்கு பணிவிடை செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.